முருகா, வெற்றிவேல் முருகா, எனது அன்பு பிள்ளையே, உன் வாழ்வில் நீ எல்லா விஷயங்களும் நல்லபடியாய் நீ மனதில் நினைத்தது போலவே சந்தோஷமாய் நிகழப்போகிறது என்ற சந்தோஷ செய்தியோடுதான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்துள்ளேன். நான் மஞ்சள் குங்குமத்தோடு உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்றால் அதில் காரணம் இல்லாமல் இருக்குமா என்ன? இதோ உனக்கான இன்பத்தை தான் என் கைகளில் ஏந்தி கொண்டு வந்துள்ளேன் என் செல்வமே. இனி நடக்கப் போகும் நல்ல விஷயங்களை எல்லாம் எதிர்பார்க்க தயாராகு. என் அன்பு குழந்தையான உன்னை நானே ஆசீர்வதித்து மஞ்சளும் குங்குமமும் உனக்கிட்டு மங்களகரமான பல நல்ல விஷயங்களை உன் வாழ்வில் நடத்தி கொடுக்கப் போகிறேன். நீ எதிர்பார்த்த வெற்றியும் சந்தோஷமும் இப்போது பரிபூரணமாக உன் வாழ்வில் வந்து சேரப்போகிறது. இன்ப துன்பம் கலந்த வாழ்க்கையில் இன்பம் வரும்போது அதை அப்படியே முழுமையாக அனுபவித்துவிடு. துன்பம் வரும்போது அடுத்து இன்பம் பெறும்போது என்ன செய்யலாம் என அப்போதே யோசித்து துன்பங்களிலிருந்து மீண்டு வருவதற்கு உனக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்களை அப்படியே கற்றுக்கொள்ளேன் செல்வமே. எது வந்தாலும் கலங்காதே, எல்லாவற்றையும் நான் தானே உனக்கு கொடுக்கிறேன். உன் அப்பன் ஏதாவது தவறான விஷயங்களை உனக்கு கொடுப்பேனா? இல்லது உன் வாழ்வில் தவறேதும் நிகழத்தான் நான் விட்டு விடுவேனா? என்ன நடந்தாலும் உன் மனதில் கவலையோ கலக்கமோ சலனமோ சஞ்சலமோ வேண்டவே வேண்டாம். என்னை மனதில் நினைத்து ஒரு தீபமேற்றினால் போதும். உன் சிக்கல்களை எல்லாம் தீர்த்து வைத்து உன் வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும்படி என் அற்புதத்தை நான் நிகழ்த்தி விடுவேன் என் செல்வமே. நீ எங்கு போனாலும் உன்னுடன் வழித்துணையாய் நான் வந்து கொண்டுதானே இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் போகிற விஷயம் வெற்றி கிடைக்குமா? நான் போகிற விஷயம் நல்லபடியாய் நடக்குமா? அல்லது காலதாமதமாகுமா, தள்ளி போகுமா என எந்தவித யோசனையோ குழப்பமோ வேண்டாம். என்னை மனதில் நினைத்து கொண்டு நீ எந்த செயலை செய்தாலும் அதில் நிச்சயமாக உனக்கு வெற்றிதான் கிடைக்கும். உன் இன்னல்களை எல்லாம் தீர்க்கும் வேலவனும் நான் தான். உனக்கு இன்பத்தை கொடுக்க போகும் ஆறுமுகமும் நான் தான். வருடங்கள் பல போனாலும் கூட என் வாழ்க்கையில் இன்னும் எதுவுமே நல்லது நடக்கவில்லையே முருகா. உன் வாழ்க்கை பாதையில் நீ நினைத்தது போலத்தானே என்னை படைத்தாய். நான் நினைப்பது போல எப்போது என்னை வாழ வைக்கப் போகிறாய் என நீ மனதில் யோசிப்பதெல்லாம் எனக்கு புரிகிறது. அழகான செழிப்பான ஒரு புத்தம்புது ஏட்டில் உன் வாழ்க்கை கதையை நான் எழுதப் போகிறேன். எப்படி இருக்கப் போகிறது தெரியுமா இனி உன் வாழ்க்கை? மிகவும் சிறப்பானதாகவும் சீரானதாகவும் பொன்னான அதிர்வுகளை வாழ்க்கை பதிவேற்றில் பதிக்கும்படி நான் செய்ய போகிறேன். இனிமேல் உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். இத்தனை காலம் மாறாமல் இருந்தது இனிமேல் நிச்சயம் அற்புதமானதாக மாறத்தான் போகிறது. உன் வாழ்க்கையை மிகப்பெரிய வழக்காகவோ பிரச்சனையாகவோ நீ நினைத்து கொள்ளவே வேண்டாம் என் செல்வமே. நீ வாழுகிற இந்த வாழ்க்கைக்கு நீதான் எஜமானன். நீ நினைத்ததுதான் உன் வாழ்வில் நடக்கும்படி நான் செய்வேன். உன்னுடைய வாழ்க்கையில் பல உறவுகள் வருவார்கள் போவார்கள். சில புதிய உறவுகள் வந்து சேர்வார்கள். ஏற்கனவே இருக்கக்கூடிய பல உறவுகள் உன்னை விட்டு பிரிந்து செல்வார்கள். எது எப்படி இருந்தாலும் எதை பற்றியும் நீ பெரிதாய் கண்டுகொள்ளவோ இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கவோ வேண்டாம். ஏன் தெரியுமா? நல்லது நடந்தால் அளவோடு சந்தோஷப்படுகிறாய். கெட்டது நடந்து விட்டால் அதையே நித்தமும் யோசித்து யோசித்து வாழ்க்கையே நீ கவலையாக அல்லவா மாற்றிக்கொள்கிறாய். அதனால்தான் சொல்கிறேன், நல்லது நடந்தால் சந்தோஷப்படுவதெல்லாம் சரிதான். கெட்டது நடந்தால் அதை என் மிகப்பெரிய துக்கமாகவும் தீவிரமாகவும் நினைத்து வருந்துகிறாய். எல்லாமே கலந்த என்னுடைய வாழ்க்கை பாதையில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் ஓவியங்களாக நினைத்துக்கொள். நீதானே உன் வாழ்வில் எப்படிப்பட்ட ஓவியம் இருக்க வேண்டும் என முடிவு செய்ய வேண்டும். நிதானமாக எல்லா வரைபடங்களையும் அழகாக பொறுமையாக வரைந்தால் அது மிகவும் அற்புதமானதாக மாறும். அதே போலதான் உன் வாழ்வில் நீ செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் மிகவும் அமைதியோடும் பொறுமையோடும் நிதானத்தோடும் செய்தாலே போதும். உன் வாழ்க்கை பாதை நிச்சயம் நிறைவு பெறும் என் செல்வமே. ஆனால் உனக்கோ காத்திருப்பதே பிடிக்கவில்லை. காத்திருக்கும் நேரத்தை தவிர்த்து விட வேண்டும். எல்லாமே உடனே நடந்து விட வேண்டும். ஆசைப்பட்டதெல்லாம் உடனே கிடைத்து விட வேண்டும் என நினைக்கிறாய். நீ பொறுமையின்றி செய்யக்கூடிய எந்த செயலுமே உனக்கு திருப்திகரமாய் சீக்கிரமாய் நடந்து முடியாது என் செல்வமே. உன்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு கட்டங்களில் பல விஷயங்களுக்காக நீ காத்திருக்கும் போது அவசரப்படாமல் பதட்டப்படாமல் விரும்பி காத்திருக்க பழகிக்கொள். எதிலுமே நிதானம் இருந்தால் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால் காத்திருப்புகள் உனக்கு பெருசாக தெரியாது தானே. நன்றாக யோசித்துப்பார். வைத்த செடி மரமாக மாற வேண்டும் என்றால் அதிலிருந்து உனக்கு பிடித்த மாதிரி கனிகள் வர வேண்டும் என்றால் ஒரு சில மாதங்கள் பொறுத்துதானே ஆக வேண்டும். அது சில வருடங்களாக கூட இருக்கிறது தானே. அப்படிதான் உன் வாழ்விலும்
நீ எதிர்பார்த்தபடி எல்லா விஷயங்களும் நடந்து இனிமையான கனிவான வாழ்க்கையை மிகவும் அற்புதமான பொக்கிஷமாக நீ வாழ வேண்டும் என்றால் சில காலமும் சில மாதங்களும் காத்திருப்பதில் தவறில்லை என் செல்வமே. நீ பல நாள் காத்திருக்கும் போதுதான் உன் மனதிற்குள் பல தெளிவுகள் பிறக்கும். எங்கும் எதிலும் நீ அவசரம் கொள்வது உன்னை மட்டுமல்ல, உன் குடும்பத்தையும் சந்ததியையும் கூட அழிக்கும் ஆயுதமாக மாறிவிடும். எப்போதும் எல்லாரிடத்திலும் அன்போடும் அக்கறையோடும் நடந்து கொள். நீ இப்போது காத்திருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நான் உனக்கு நல்லதாய் முடித்துக் கொடுப்பேன். மனித வாழ்க்கை என்றாலே பல விஷயங்களுக்காக காத்திருக்க வேண்டியதாகத்தானே இருக்கிறது. உன் வாழ்வில் நீ காத்திருக்கும் போது அது நல்லதோ கெட்டதோ பல அனுபவங்களை எதிர்கொள்கிறாய். ஆனால் காத்திருப்பு என்பது மிகவும் அவசியமான விஷயம். ஒரு தாயானவள் தன் குழந்தையை புது உயிராய் பெற்றெடுக்க வேண்டுமானால் 10 மாதங்கள் காத்திருக்க வேண்டியதாகத்தானே இருக்கிறது. அதே போலதான் எந்த பருவத்தில் விதைகளை போட்டால் எந்த காய்கனி கிடைக்கும் என பொறுத்திருந்து சரியான பருவத்தில் விதைக்கும் போதுதானே அது சரியான இன்பமான உணவாக விளையும். அப்படி சில மணி நேர காத்திருப்புக்கு பிறகும் அல்லது சில மாத காத்திருப்புக்கு பிறகும் தான் உன் வாழ்வில் உனக்கான அனுபவங்களும் அற்புதமும் நிகழும் என்பதை புரிந்து நடந்து கொள். வாழ்க்கை முழுவதும் என்ன நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, நிதானமாக பொறுமையாக காத்திருந்து சரியான விஷயத்தை சரியானபடி செய்ய திட்டம் போடு. மனிதன் என்பவனே பெரும்பாலும் தவறு செய்யக்கூடிய இயல்புடையவனாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறான். இந்த உலகில் இருக்கக்கூடிய எந்த தாயுமே தவறே செய்யாத மனிதர்களை பெற்றெடுக்கவே இல்லை. அப்படிதான் உன் வாழ்விலும் நீயும் சில தவறுகளை செய்திருக்கலாம். இதை உணர்ந்து புரிந்து செயலாற்றினால் இனி எல்லா விஷயங்களையும் உனக்கு ஏற்றாற்போல் சரியாய் மாற்றிக்கொள்ள முடியும். நீ செய்த தவறுகளை கூட உன் அப்பன் முருகன் எப்பொழுதோ நான் மறந்துவிட்டேன். இனிமேலாவது நல்ல விஷயங்களை எப்போதும் செய்யப்பார். உன் மனதில் எந்த துன்பமும் வராத அளவிற்கு, எந்த பிரச்சனைகளும் சஞ்சலங்களும் கவலைகளும் வந்து உட்காராத அளவிற்கு நான் உன்னை பாதுகாப்பேன். எந்த விஷயத்திற்காகவும் எதற்காகவும் நீ இனிமேல் கவலை கொள்ளவே கூடாது. உன் வாழ்க்கையை பூத கண்ணாடி போட்டல்லவா நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் மனதிற்கும் வாழ்க்கைக்கும் கடிவாளம் போட்டு கட்டி வைத்து எதை எப்போது எவ்வளவு செலுத்த வேண்டும் என பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் நான் எப்போதும் எந்த விஷயமும் உனக்கு தவறாய் நடக்கும்படி விட்டுவிட மாட்டேன். கொஞ்சம் பொறுத்திரு. இனி எல்லாமே உனக்கான நல்லதாக நடக்கப் போகிறது. நீ எதிர்பார்த்த வெற்றியும் மங்களகரமான நல்ல விசேஷமும் கூட விரைவில் உன் வாழ்வில் நிகழும் என் செல்வமே. நீ என்னையே நம்பி வணங்கும் போது உன் அப்பன் முருகன் எப்படி உன்னை ஏமாற்றுவேன்? என்னை நம்பி ஏமாந்து போனவர்களை நீ எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறாயா? நிச்சயமாக இல்லை. நீ என்னையே நம்புகிறாய், என்னையே வணங்கி கொண்டிருக்கிறாய். நான் எப்படி உன் வாழ்வில் தவறேதும் நிகழ அனுமதிப்பேன் என் செல்வமே? நீ இப்போது எதை நினைத்து மீண்டும் மீண்டும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ அது எல்லாவற்றையும் சரி செய்து உன்னை சந்தோஷமாய் வாழ வைக்கப் போகிறேன். ஓ முருகா, வெச்சுவே.